நமது பூமி இன்று முன்பை விட அதிகமாக சூடாகி கொண்டிருக்கிறது. இதைத்தான் உலக வெப்பமயமாதல் என்று அழைக்கிறோம். இது எதிர்கால பிரச்சனை அல்ல, இப்போது நம்மை பாதித்து கொண்டிருக்கும் உண்மை. நிலக்கரி, பெட்ரோல், டீசல் போன்ற எரிபொருட்களை எரிக்கும் போது கார்பன் டை ஆக்சைடு என்ற வாயு அதிகமாக வளிமண்டலத்தில் சேர்கிறது. இதனுடன் மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு போன்ற பசுங்குடில் வாயுக்களும் சேர்ந்து பூமியின் வெப்பத்தை வெளியேற விடாமல் தடுத்து நிறுத்துகின்றன. மரங்கள் கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சுகின்றன. ஆனால் காடுகள் அழிக்கப்படும் போது இந்த இயற்கை பாதுகாப்பு குறைகிறது. அதனால் பூமி இன்னும் வேகமாக வெப்பமடைகிறது. உலக வெப்பமயமாதலால் என்ன நடக்கிறது? வெப்ப அலைகள் அதிகரிக்கின்றன, பனிப்பாறைகள் உருகுகின்றன, கடல் மட்டம் உயருகிறது, வெள்ளம், வறட்சி, புயல்கள் அதிகரிக்கின்றன. இந்தியாவும் இதனால் அதிகமாக பாதிக்கப்படும் நாடுகளில் ஒன்றாகும். இன்று மழை பெய்வது வானிலை. ஆனால் பல ஆண்டுகளாக ஒரு பகுதியின் சராசரி வானிலை எப்படி உள்ளது என்பதே காலநிலை. வெதர் என்பது இன்று, கிளைமேட் என்பது பல ஆண்டுகள். உலக வெப்பமயமாதல் காரணமாக பூமியின் காலநிலை மாறுகிறது. இதைத்தான் கிளைமேட் சேஞ்ச் என்கிறோம். உலக நாடுகளின் வெப்பநிலை 1.5 டிகிரி செல்சியஸை தாண்டாமல் இருக்க முயற்சி செய்கின்றன. ஏனெனில் அதற்கு மேல் சென்றால் பேரிடர்கள் மேலும் அதிகரிக்கும். பசிபிக் பெருங்கடலில் கடல் நீர் வழக்கத்தை விட அதிகமாக சூடாகும் நிகழ்வை எல் நினோ என்று அழைக்கிறோம். அதே கடல் நீர் வழக்கத்தை விட குளிர்ந்தால் அதற்கு லா நினா என்று பெயர். எல் நினோ இந்தியாவில் மழையை குறைக்கலாம். லா நினா பொதுவாக நல்ல மழையை தரலாம். எல் நினோ உலக வெப்பநிலையை தற்காலிகமாக அதிகரிக்கிறது. ஆனால் இது குளோபல் வார்மிங் அல்ல. பல நாட்கள் தொடர்ந்து அதிக வெப்பம் நிலவினால் அதனை ஹீட் வேவ் என்கிறோம். உடல் வெப்பம் மிகவும் அதிகரித்தால் ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்படலாம். இது உயிருக்கு ஆபத்தான நிலை. வெயில் நேரங்களில் அதிக தண்ணீர் குடிக்க வேண்டும், நிழலில் இருக்க வேண்டும், இலகுவான உடைகளை அணிய வேண்டும். வெயில் எச்சரிக்கை நாட்களில் பள்ளிகளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். பூமியை பாதுகாப்பது பெரியவர்கள் மட்டும் செய்யும் வேலை அல்ல, குழந்தைகளும் மாற்றத்தை உருவாக்க முடியும். ஒரு மரம் நடுங்கள், தண்ணீரை சேமியுங்கள், சைக்கிளை பயன்படுத்துங்கள், மின்சாரத்தை வீணாக்காதீர்கள், பிளாஸ்டிக்கை தவிருங்கள். ஒவ்வொரு பள்ளியும் பள்ளி தோட்டம் அமைக்கலாம், மழை நீர் சேகரிக்கலாம், கழிவுகளை பிரித்து மறுசுழற்சி செய்யலாம். ஒவ்வொரு குடும்பமும் இயற்கையை பாதுகாக்க முடியும். இன்று நீங்கள் செய்யும் ஒரு சிறிய செயல் நாளைய பூமியை பாதுகாக்கும். நினைவில் கொள்ளுங்கள், பூமி நமக்கு சொந்தமல்ல, நாம் அதை அடுத்த தலைமுறையிடமிருந்து கடன் வாங்கியிருக்கிறோம்.